கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் வில்லியம் டிண்டோல். இவருடைய காலம் 1495 முதல் 1536 முடிய. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி. பரிசுத்த வேதாகமம் இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட இறைமைந்தர்கள் தங்கள் இரத்தத்தை சிந்தி எழுதிய புத்தகமே பரிசுத்த வேதாகமம். கையினால் எழுதப்பட்டிருந்த ஆங்கில வேதாகமத்தை அச்சு வடிவில் வெளிவரச் செய்த பெருமைக்குரியவரே வில்லியம் டிண்டோல். பாமர மக்களும் வேதத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே தியாகம் செய்தவர் இவர். அதற்கான செயலில் ஈடுபட்டார். சாதாரண மக்கள் வேதாகமத்தை வைத்திருப்பது தவறாகவும் தண்டனைக்குரியதாகவும் சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் ஒவ்வொருவரின் கையிலும் வேதாகமத்தை தவளை செய்தார் வில்லியம். வேதாகமம் தானே நம் பாதைக்கு வெளிச்சம். ஜெர்மனி நாட்டிலிருந்து கோதுமை மூட்டைகள் வழியாக வேதாகமத்தை இங்கிலாந்து நாட்டிற்கு கொண்டு வந்து அவைகளை மக்களிடம் கொடுத்தார். வில்லியம் சீர்திருத்த செயல்களும் வேதாகம ஒளிபெயர்ப்பும் இங்கிலாந்து அரசிடமிருந்து பெரும் பகையை கிளப்பியது. கள்ள போதகர் என்று திருப்பிடப்பட்டார். வில்லியம் மொழிபெயர்த்த வேதாகமங்கள் தீயிலிட்டு கொளுத்தப்பட்டன. வேதாகமத்தை படித்த மக்கள் தண்டிக்கப்பட்டனர். விரோதிகள் வில்லியமை தந்திரமாய் பிடித்தனர். 16 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றார். இறுதியில் இதே நாள் அக்டோபர் 6ஆம் தேதி 1536ஆம் ஆண்டு கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டார். அத்தீயின் நடுவே, ஆண்டவரே, இங்கிலாந்து அரசனின் கண்களை திறந்தருளும் என்ற அவரின் இறுதி ஜெபம் இங்கிலாந்து அரசனின் கண்களை திறந்தது. வேதாகமம் மலர்ந்தது, உலகம் உயர்ந்தது. அன்பானவர்களே, வேதாகமத்தை சுமப்பதில் உங்கள் பங்கு என்ன? வில்லியம் இவ்விதமாகச் சொல்கிறார்: விசுவாச இரத்தத்தால் எரியூட்டப்பட வேண்டிய கிறிஸ்துவின் சுவிசேஷ விளக்காய் நெல். அன்பானவர்களே, இந்த வில்லியம் டிண்டோல் வேதாகமத்தை எல்லா மனிதர்களுடைய கரங்களிலும், சாதாரணமான மக்கள் கரங்களிலும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அரும் பெரும் பாடுகளை பட்டிருக்கின்றார். ஏன், தன் உயிரையே அவர் தியாகம் செய்திருக்கின்றார். வேதாகமம் கையில் சாதாரண மக்கள் வைத்திருப்பதும் வேதாகமத்தை அவர்களுக்கு கொடுப்பதும் சட்டப்பூர்வமாக அது குற்றம் என்று சட்டம் இயற்றப்பட்ட அந்த நேரத்தில் அதை ஒரு பொருட்படுத்தாது இயேசுவின் அன்பினால் ஊண்டப்பட்ட இவர் வேதாகமத்தை அச்சில் கொண்டு வந்து அதை அநேக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அது நிமித்தமாக சிறைபிடிக்கப்பட்டு இறுதியில் அவர் எரிக்கப்பட்டு கொல்லப்படுகின்றார். அந்த வேளையிலும், ஆண்டவரே, இந்த இங்கிலாந்து அரசனின் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இங்கிலாந்து அரசனின் கண்கள் திறந்தது, வேதாகமம் மலர்ந்தது, உலகம் முழுவதும் உயர்ந்தது. அன்பானவர்களை, யோசித்து பாருங்கள். இந்த வேதாகமத்தினுடைய மகத்துவத்தை சிந்தித்து பாருங்கள். இது சாதாரண ஒரு எழுத்தல்ல. அநேக தியாகிகள், கிறிஸ்துவின் அன்பினாலே கட்டப்பட்டவர்கள் இரத்தம் சிந்தி இந்த வேதாகமத்தை அவர்கள் அச்சிட்டு நம்முடைய கரங்களெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இதுவே சாதாரண ஒரு எழுத்தல்ல. இது கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதினாலே, அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் இரத்தம் சிந்தினதினாலே இந்த வேதாகமம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக இதை ஆவலோடு தியானித்து வாசித்து வார்த்தைகளை கைக்கொள்வோம். அதோடு மாத்திரமல்ல, அநேக மக்களுக்கு வேதாகம் கிடைப்பதற்கு நாம் எல்லா விதத்திலும், ஜெபத்திலும், உதவியிலும், பணியிலும் உறுதுணையாக இருப்போம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம், எபேசியர் 3-4 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.